கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ரோட் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய சங்கீதா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம். இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹோட்டலில் பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டை. சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போனவுடனே உள்ளே உள்ள என்விரான்மெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், சப்ளைஸாக இருக்கட்டும், சர்வர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக மாஸ்க்கு க்ளோவ்லாம் போட்டு கேப்லாம் போட்டு ஹைஜீனிக்காக இருந்தாங்க. என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரை அவர் நியூ மெனுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் கொடுத்துருந்தாங்க. மினி டிஃபனு, ட்ராகன் ப்ரக்கோலி, ஹனி சில்லி கோபி ஃப்ரை, சோளா பொரி, மெட்ராஸ் காஃபின்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நம்ம இன்றைக்கி இந்த டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மெனு கார்டை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் மச்சான் மெனு கார்டில் இருக்கிற வெரைட்டிஸை பார்த்து நம்ம இன்றைக்குள்ளே சாப்பிட முடியாதா. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை அவர் நியூ மெனுன்னு சொல்லி போட்டிருந்தாங்களே அதுலேருந்து எதோ ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் அதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி மினி டிஃபனை ஆர்டர் பண்ணோம். எனக்கு பார்த்தீங்கன்னா மினி டிஃபனும் என் ஃப்ரெண்டு கீ ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி 10 to 15 மினிட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. டேபிளில் வச்ச பொறுத்து தான் நான் கவனிச்சேன் என்னடா இது இவ்வளோ டிஷ்ஷுன்னு சொல்லி ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி, சில்லி சட்னி, மசால் தோசை, வடை, இட்லி, சாம்பார், பொங்கல், கேசரின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு அது கூட கீ ரோஸ்ட்டும் வந்துருச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்குது போகிறேன் கீ ரோஸ்டோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கமெண்ட்ஸ் கேட்டேன் மச்சான் கீ ரோஸ்ட்டும் சட்னி எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு மச்சான் வேறு லெவலில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோளா பூரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு பெரிய பூரியை வச்சு கொண்டு வந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த பூரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சோளா பூரியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம மெட்ராஸ் காஃபி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் காஃபி ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க மெட்ராஸ் காஃபியை. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த காஃபியோட டேஸ்ட்டு. கைஸ் நீங்கள் யாரும் ஷார்ஜா பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.